லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சினிமா பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆபிரகாம் இணைந்திருக்கார். வணக்கம் கோடங்கி. இது ஜனநாயகன் பெரிய அளவு சர்ச்சைக்குரிய படமா இல்ல அது பராசக்தி பேசின அரசியலையா பேசிருச்சு? அது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஏற்கனவே வந்த படம், அதுக்கு இப்படி அடுத்தடுத்து சிக்கல் போறப்போ இல்ல அரசியல் அடுத்த இருக்குன்னு பாப்பாங்களே அப்படின்றார். இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்கோ அதை ஃபாலோ பண்ண வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அடிப்படையில நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அந்த வழிகாட்டுதலின்படிதான் எல்லா மக்களும், அது தலைவர்களா இருந்தாலும் சரி, சாமானிய மக்களா இருந்தாலும், அவருடைய இறுதி நம்பிக்கையே நீதிமன்றம் தான். இப்ப இந்த படத்துல எனக்கு முன்னாடி பேசுற சகோதரர் சம்பந்தமே இல்லாம சென்சார் போர்டுக்கும் மாநில அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அடிப்படை அறிவே இல்லாம ஒருத்தர் பேசுறாரு. அத வேற ஆணித்தரமா அவங்களுக்குள்ள இடன் அஜெண்டா இருக்குன்னு பேசுறாரு. சார், ஒரு வார்த்தை சம்பந்தப்பட்ட நபர் விஜய் என் படத்தை ஏன் தடுக்கிறீங்கன்னு எங்கேயாவது பேசினாரா? எல்லாரும் பேசிட்டாங்க. முதல்வர் பேசிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் பேசிட்டாரு, இருக்கிற எல்லா அனைத்து நிர்வாகிகளும் பல கட்சிகளை சேர்ந்தவர்களும் பெரும்பாலானவர்கள் கருத்து என்னவா இருக்குன்னா, ஏன் விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? எப்பதான் வாய் திறப்பாரு? நான் ஊருக்கு நல்லது செய்ய போறேன், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் வேறான்றாரு இல்லையா? ஜனநாயக போர்னு பேச வராரு இல்லையா? ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கே அவரால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல சார். 500 கோடி ரூபாய் முடங்கி இருக்கின்றாரு. வாய் திறக்க வேண்டிய விஜய் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? சார், அடிப்படையில ஒரு விஷயம் சார், நீதிமன்றத்துக்கு போன பிறகு அதற்கு முன்பாக இவர்கள் அதுல என்னென்னலாம் சென்சார் விதிமுறைகளுக்கு மீறி நம்ம பண்ணிருக்கோன்னு அடிப்படையில சினிமாக்காரர்களுக்கு தெரியும். இது வேண்டுமென்றே திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதன் மூலமா ஒரு கேவலமான அரசியல் ஆதாயத்தை தேடுவதற்காக விஜய் முயற்சி எடுக்கிறாரு. சார், அந்த மௌனம் கள்ள மௌனம். மௌனம் கள்ள மௌனம் இல்ல சார். அதுல விஜய் பேசினார் அப்படின்னா முதலீட்டாளர் பாதிக்கப்படுவார்ல. விஜய் ஏதோ பேசி இன்னும் சிக்கல் ஆயிடுச்சுன்னா 500 கோடி ரூபாய் போட்ட கேவிஎன் புரொடக்ஷன் பாதிக்கப்படும்ல. அருமையான கேள்வி சார். இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைவான் ஒரு படம் வந்தது. அப்ப போய் கையை கட்டிட்டு நின்று பேசும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முதலீட்டாளர் பாதிக்கப்பட்டாரு, அதனால போய் கையை கட்டிட்டு கேட்டாருன்னு சொன்னாங்க. இதே நிலைதான் இன்னைக்கு வந்திருக்கு. முதலீட்டாளர் பாதிக்கப்பட்டாருன்னா பேச வேண்டிய ஹீரோ ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அவர் நடிகர் மனநிலையில இருந்து இறங்கி வரணும் சார். தன் அரசியல்வாதியா காட்டிக்கிட்டா மட்டும் பத்தாது. என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும்? அடிப்படையில படத்தை வெளியிடுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல அவரு. இதுவரை அவர் இன்னொரு பார்வை, விஜய் தன்னுடைய தனித்த பிரச்சனைகளை காட்டிலும் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறார். தனித்த பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்துட்டாரு சார்? இதுவரைக்கும் என்ன பேசிட்டாரு அவரு? பேச வேண்டிய நீட்டுக்கு எதிராக பேசுறாரா? பேச வேண்டிய மாநில உரிமைகளை பறிக்கிற பாஜக எதிராக பேசுறாரா? பாஜக வாயிலே வரமாட்டேங்குது சார். பாஜக என்கிற வார்த்தையே வாயில வரமாட்டேங்குது. மாநிலத்துக்கு எதிராக என்ன ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுக்கல. ஆனா மக்களுக்காக நான் போராடுறாரு. என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும்? 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள்ல ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் முன்னாடி நிக்கவே இல்ல. சரி, இப்போ ரசிகனுடைய மனநிலையில யோசிங்க. இந்த படம் தள்ளி போவதுல ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி விஜய் பூடகமா சொல்றாரு. ஆனா நான் பண்ணிய மாட்டேன்றாரு. காமன் மேன் இது எப்படி பாப்பான்? காமன் மேன் இந்த படத்துக்கு அழுத்தம் இருக்குன்னா பாருங்க, விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஓட்டரா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க? இதுதான் சார் அவங்களுக்கு தேவை. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் காமன் ரசிகன் மேல திணிக்கப்படுகிற விஷயமாக பாத்தியா, ஐயோ விஜய் நசுக்கிறாங்க, பிதுக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னு அந்த சாமானிய ரசிகன் கிட்ட போயிட்டு விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு சதி இது. இதை தவிர இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சாமானிய மக்கள் ரசிக்க இந்த படம் வரலன்னா என்னைக்கு வந்தாலும் கொண்டாடுவான் சார். ஒரு சினிமா தானே அது. இது என்ன பெரிய விஷயம் நடந்துற போது? இப்ப அவர்களே சொல்றாங்க, எங்க அந்த தலைவருடைய படம் வர்ற அன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி, அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல், அதெல்லாம் அவங்களே சொல்றாங்க இல்லையா? அப்ப வரும்போது கொண்டாடிக்க வேண்டியதான். நீங்கள் கேட்கிற விஷயங்களை சரியா கொடுத்துட்டீங்கன்னா, ஆவணங்களை கொடுத்துட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்ப அந்த இயக்குனர் விவரமான இயக்குனர். இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் நிறைய சமூக கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வெளிவந்த படம் தான் இது. அதுல அரசியல் கருத்துக்கள் திணிக்கப்பட்டதுனால ராணுவத்தின் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருப்பதால் தான் NOC கிடைக்கல என்றாங்க இல்லையா? அதற்கு எங்க விடையே வரலையே. இதுவரைக்கும் நாங்க NOC கொடுத்துட்டோம்னு ஒன்றிய அரசும் சொல்லல. இவங்களும் நாங்க வாங்கிட்டோம், கொடுத்துட்டோம், கட் பண்ணிட்டோம்னு சொல்லல. அப்ப அவர்களுடைய அழுத்தம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு இந்த படத்தின் மூலமாக தேடுறாங்க. யாரும் வரல சார். கூட்டணி கதவை திறந்து வச்சிருக்காரு, ஒருத்தர் கூட வரல. இதெல்லாம் அவங்களுக்கு ஆதாயமாக பார்ப்பதற்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நாட்டு மக்கள் கௌரவமானவங்க. சினிமாவை சினிமா பார்ப்பாங்க,
இவர் என்ன பண்றாருன்னு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அரசியல் என்ன நிலைப்பாடுன்னு பார்ப்பாங்க. மக்களுக்காக நிக்கிறேன்னாரு. 41 பேர் செத்தப்ப எங்க சார் நின்னாரு? ஓடி போயிட்டாருல. இதெல்லாம் பார்வையாக வரும் இல்லையா? ஓகே, பொறுத்து இதெல்லாம் பார்க்கலாம். அவர் மீதான அழுத்தம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.